அமரன் மீடியா அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். முதலாவதாக குவைத்தோட தினார் ரேட்டை பார்த்துடலாம். ஒரு தினார் இந்தியாவின் மதிப்பு 280 ரூபாயாகவும் ஒரு தினார் இலங்கையின் மதிப்பு 973 ரூபாயாகவும் உள்ளது. இது அல்முலா எக்ஸ்சேஞ்சோட ஆன்லைன் ரேட் ஆகும். அடுத்தபடியாக குவைத்தோட தங்க விலையை பார்த்துடலாம். ஒரு கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 33 தினார் 918 ஃபீல்ஸ் ஆகவும், ஒரு கிராம் 22 கேரட் தூய தங்கத்தின் விலை 31 தினார் 103 ஃபீல்ஸ் ஆகவும், ஒரு கிராம் 21 கேரட் தூய தங்கத்தின் விலை 29 தினார் 678 ஃபீல்ஸ் ஆகவும், ஒரு கிராம் 18 கேரட் தூய தங்கத்தின் விலை 25 தினார் 439 ஃபீல்ஸ் ஆகும். அடுத்தபடியாக வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. அடுத்தபடியாக குவைத்தில் மின் தேவை வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்துள்ளது. வெப்பநிலை 50 டிகிரி செல்சியாக உயர்ந்துள்ளது. இதன்படி வளைகுடா இணைப்பு, விரைவான பழுதுபார்ப்பு மற்றும் பிராந்திய ஒத்துழைப்புக்கு மின்சார அமைச்சகம் பாராட்டு தெரிவித்துள்ளது. மின்சாரம், நீர் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் 52 டிகிரி செல்சியஸ் வரையிலான கடுமையான வெப்பநிலையை எட்டிய போதிலும் தேசிய மின் கட்டணம் 17,520 மெகாவாட் என்ற சாதனை அளவிலான மின்சார சுமையை தாங்கி இந்த கோடையில் இதுவரை இல்லாத அளவுக்கு உயர்ந்த மின் சுமையை தாங்கி மீள்தன்மைகளுக்கான ஒரு பெரிய சோதனையை வெற்றிகரமாக முடித்தது. தகவலறிந்த வட்டாரங்களின்படி தேவை அதிகரித்த போதிலும் நாட்டின் முழு மின்சார தேவைகளையும் அமைச்சகம் பூர்த்தி செய்ய முடிந்தது. தோஹா கிழக்கு மின் நிலையத்தில் 3 உற்பத்தி அலகுகள் அவசரமாக மூடப்பட்ட போதிலும் இந்த சாதனை நிகழ்ந்ததாக அல்ராய் நாளிதழ் செய்தியில் வெளியிடப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக விமான நிலைய பாதுகாப்பை வலுப்படுத்த குவைத்தில் விமான பாதுகாப்பு குழு கூடுகிறது. சர்வதேச இணக்கம் மற்றும் நிறுவனங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பில் கவனம் செலுத்தும் DGCA தலைவர்களின் தலைமையிலான அசாதாரண கூட்டம். மேலும் பிராந்திய முன்னேற்றங்களின் வெளிச்சத்தில் குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் விமான பாதுகாப்பு நெறிமுறைகளை மதிப்பாய்வு செய்து வலுப்படுத்த தேசிய விமான பாதுகாப்பு மற்றும் வசதி குழு ஒரு அசாதாரண அமர்வை நடத்தியது. இந்த கூட்டத்திற்கு சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகத்தின் DGCA தலைவர் ஷேக் முகமது அல் முபாரக் தலைமை தாங்கினார். ஆயுதப்படைகளின் பொது பணியாளர்கள், உள்துறை அமைச்சகம், சுங்க பொது நிர்வாகம், குவைத் தீயணைப்பு படை மற்றும் சுகாதாரம், நீதி மற்றும் வெளியுறவு அமைச்சங்களை உட்பட பல்வேறு முக்கிய நிறுவனங்களின் பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டனர் என அல்ராய் செய்தி நாளில் செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளன. அடுத்தபடியாக குவைத்தோட பங்குச்சந்தை நிலவரத்தை பார்க்கலாம் வாங்க. பிராந்திய போர் அச்சங்கள் இருந்த போதிலும் ஞாயிற்றுக்கிழமை இழப்புகளில் 1/3 பங்கிற்கு மேல் KSE மீண்டுள்ளது. இதன்படி இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான நேரடி மோதல் திங்கட்கிழமை, அதாவது நேற்றைய முன்தினம் முதல் 4வது நாளை எட்டியுள்ள நிலையில் போர் நிறுத்தம் இல்லாததையும் பரந்த பிராந்திய உறுதியற்ற தன்மையையும் மீறி குவைத் பங்குச்சந்தை உயர்ந்து மூடப்பட்டது. இந்த செயல்திறன் அல்ராய் கருத்தின்படி வளைகுடா சந்தைகளில் ஒரு பரந்த போக்கை பிரதிபலித்தது. இது வாரத்தின் தொடக்க அமர்வில் ஏற்பட்ட ஒரு செங்குத்தான இழப்புகளிலிருந்து ஓரளவு மீட்சியை கண்டது. கடந்த வியாழக்கிழமை முதல் ஏற்பட்ட மொத்த இழப்புகளில் $39.6 பில்லியன் கணிசமான பகுதியை வளைகுடா பிராந்திய பங்குச்சந்தையில் மீட்டெடுக்க முடிந்தது. குவைத்தை பொறுத்தவரை சந்தை சுமார் 686 மில்லியன் தினார்களை 2.3 பில்லியன் மீண்டும் பெற்றது. இது அந்த ஆரம்ப இழப்புகளில் சுமார் 36.7% ஆகும். இதன் மூலம் அந்த சந்தை மூலதனம் 47.536 பில்லியனாக உயர்ந்துள்ளது. அடுத்தபடியாக அதிக மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது பணக்கார குடிமக்களை குறிக்காது. உண்மையான செல்வத்தால் தரவரிசைப்படுத்தப்பட்ட நாடுகள் இவை. இதன்படி குவைத் நாட்டின் சராசரி வாழ்க்கை தரத்தை அளவிடுவதற்கு தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை குறிகாட்டியாக பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. பரந்த அளவில் தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகமாக இருப்பது ஒரு தனிநபருக்கு கிடைக்கும் அதிக அளவு பொருளாதார வளங்களை குறிக்கிறது. இது தேசிய செழிப்புக்கான பொதுவான அளவுகோலாகும். இருப்பினும் இந்த நடவடிக்கைக்கு அதன் வரம்புகள் உள்ளன. இது வருமான சமத்துவத்தின்மை, பொருளாதார வளர்ச்சி, நிலைத்தன்மை அல்லது பரந்த வாழ்க்கை தரக்கூடிய குறிகாட்டிகளை கணக்கில் எடுத்துக்கொள்ளாது. இருப்பினும் இந்த பிரச்சனை எச்சரிக்கைகளை மனதில் கொண்டு விளக்கப்படும் போது நாடுகள் முழுவதும் பொருளாதார செயல்திறனை ஒப்பிடுவதற்கு தனிநபர்
மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஒரு மதிப்பிடத்தக்க கருவியாகவே உள்ளது. இதன்படி வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் GCC நாடுகளில் கத்தார் பிராந்தியத்தில் முன்னிலை வகிக்கிறது. உலகளவில் 10வது இடத்தை பெற்றுள்ளது. அதைத் தொடர்ந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் 23வது இடத்திலும், சவுதி அரேபியா 43வது இடத்திலும், குவைத் 45வது இடத்திலும், பஹ்ரைன் 46வது இடத்திலும், ஓமன் 62வது இடத்திலும் உள்ளன. இது கூட்டமைப்பு முழுவதும் எரிசக்தி செல்வதின் வலுவான செல்வாக்கை பிரதிபலிக்கிறது. அடுத்தபடியா அதிக உயரத்தில் ஏவுகணைகள் தாக்கியதால் குவைத் வான்வெளிக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இதன்படி குவைத் இராணுவத்தின் பொது பணியாளர்கள் திங்களன்று, அதாவது நேற்று முன்தினம், நாட்டின் வான்வெளியில் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் காணப்பட்டது எந்த அச்சுறுத்தலையும் ஏற்படவில்லை என்றும் அது குவைத் வான்வெளியை தாண்டி பயணிக்கிறது என்பதை உறுதிப்படுத்தியது என்றும் தெரிவித்தனர். ஏவுகணைகள் அதிக உயரத்தில் பயணித்து குவைத் வான்வெளியை தாண்டியிருந்தன என்றும் உடனடி அச்சுறுத்தலை ஏற்படுத்தவில்லை என்றும் இராணுவத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. Kaya nga. Ito. Gira na. Allah. Ayan na, papunta na. அடுத்தபடியா குவைத்தில் மருத்துவமனையில் இருந்து 3.5 தினார், அதாவது 3.5 கேடிக்கு மருந்தை திருடியதற்காக மருத்துவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இதன்படி குவைத்தில் பொது நிதியை மோசடி செய்தல், தொழில்முறை அலட்சியம் மற்றும் தொழில்முறை கௌரவத்திற்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான வழக்குகளில் குற்றவியல் மற்றும் வழக்கு நீதிமன்றங்கள் தொடர்ச்சியான தடுப்பு தீர்ப்புகளை வெளியிட்டுள்ளன. முதல் வழக்கில் போதைப்பொருள் வழக்கில் விசாரணைக்கு முந்தைய காவலில் இருந்தபோது தகுதியற்ற சம்பளமாக குவைத் தினார் 11,000க்கும் மேல் அதிகமாக மோசடி செய்ததற்காக குற்றவியல் நீதிமன்றம் ஒரு அரசு ஊழியருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. அவரது வேலையில் இருந்து நிரந்தரமாக நீக்க உத்தரவிட்டது. மேலும் குவைத் தினார் 35,000 அபராதமும் விதித்தது. அவரது நேரடி மேற்பார்வையாளர்களுக்கும் தண்டனை நீட்டிக்கப்பட்டது. ஏனெனில் நீதிமன்றம் அவரது பதவியில் இருந்து நீக்கம் செய்ய உத்தரவிட்டது மற்றும் ஊழியர் வேலைக்கு வராதது குறித்த தகுதி வாய்ந்த அதிகாரிகளுக்கு தெரிவிக்க தவறியதற்காக அவருக்கு குவைத் தினார் சுமார் 3,000 அபராதம் விதித்தது. இதுபோன்ற கடுமையான தீர்ப்பில் ஆலோசகர் சுல்தான் பௌரஸ்லி தலைமையிலான நீதிமன்றத்தின் தீர்ப்பில் அமீரி மருத்துவமனையிலிருந்து குவைத் தினார், அதாவது 3.5 கேடி மதிப்புள்ள மன அழுத்த எதிர்ப்பு மருந்துகளை திருடியதாக ஒப்புக்கொண்டதற்காக மனநல உதவி மருத்துவர் ஒருவருக்கு குவைத் தினார் படி சுமார் 500 கேடி அபராதம் விதித்த முந்தைய தீர்ப்பை உறுதி செய்தது. விசாரணையில் மருத்துவர் குற்றத்தை செய்யும்போது தனது முகப்பாவனைகளை மறைக்க முகமூடி அணிந்திருந்தார். மேலும் மனநலம் அல்லாத நோயாளிகளுக்கு வழக்கமாக வழங்கப்படாத மருந்துகளை பெறுவதற்காக அவர் பல முறை முகமூடி அணிந்திருந்தார். விசாரணைகளின் போது மருத்துவர் பல ஆண்டுகளாக பதட்டம் மற்றும் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டு திருடப்பட்ட மருந்துகளுக்கான விலையை செலுத்தியதாக விளங்கினார். அடுத்தபடியா குவைத் தீயணைப்பு படை நெருக்கடிக்கு தயார் என அறிவித்துள்ளது. 24 என்று சொன்னி. இதன்படி குவைத் ராணுவம் ஏவுகணை பீதியை தகர்த்தது. வானத்தில் எந்த தாக்குதல்களும் இல்லை என KNG அறிவித்துள்ளது. இதன்படி குவைத் ராணுவத்தின் பொது பணியாளர்கள் நாட்டின் மீது ஏவுகணைகள் பறக்கும் என சமூக ஊடகங்களில் பரவும் தகவல்கள் குறித்து நேற்றைய முன்தினம், அதாவது திங்கட்கிழமை வெளிப்படுத்தினர். ஒரு செய்தி குறிப்பில் இந்த ஏவுகணைகள் மிக உயர்ந்த உயரத்திலும் குவைத் வான்வெளிக்கு வெளியேயும் பறந்து கொண்டிருந்தன. அவை குவைத் பிரதேசத்திற்கு எந்த அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தாது என்று பொது பணியாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதற்கிடையில் குவைத் வான்வெளியில் தங்கள் பணிகளை மேற்கொள்வது குறித்து சமூக ஊடகங்களில் பரவும் செய்திகளில்
எந்த உண்மையும் இல்லை என்பதை தேசிய காவல்படை அதே நாளில் உறுதிப்படுத்தியுள்ளது. தேசிய காவற்படையின் ஒழுக்க வழிகாட்டுதல் இயக்குநரகம் ஒரு செய்தி குறிப்பில் தெளிவுபடுத்தியது, பாதுகாப்பு மற்றும் உள்துறை அமைச்சகங்களுடன் இணைந்து அரசு நிறுவனங்களை ஆதரிப்பதோடு படைகள் தங்கள் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு கடமைகளை செய்கின்றன. வதந்திகள் பரப்புவதை தடுக்க அதிகாரப்பூர்வ ஆதாரங்களில் இருந்து மட்டுமே தகவல்களை பெறுமாறு அனைவரும் வலியுறுத்தியுள்ளனர். அடுத்தபடியா குவைத்தில் பாட்டில் குடிநீர் அதிக அளவில் கிடைக்கிறது. கவலைப்பட தேவையில்லை. கூட்டுறவு சங்கங்கள், இணைந்த சந்தைகள் மற்றும் கிடங்குகள் உள்ளிட்ட சில்லறை விற்பனை நிலையங்களில் பாட்டில் குடிநீர் அதிக அளவில் கிடைக்கிறது என்றும் விநியோக சங்கிலியில் பற்றாக்குறை அல்லது தடங்கல்கள் இல்லை என்றும் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் குடிமக்களுக்கும் குடியிருப்பாளர்களுக்கும் உறுதியளிக்கிறது. வணிக கட்டுப்பாட்டு குழுக்கள் தண்ணீர் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் ஓட்டம் கிடைக்கும் தன்மை மற்றும் நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்காக தினசரி அடிப்படையில் அவற்றின் கிடைக்கும் தன்மையை கண்காணித்து வருவதாக நாங்கள் உறுதியளிக்கிறோம் என தெரிவித்துள்ளனர். அடுத்தபடியா குவைத்தோட வானிலை ஆய்வு மையம் என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, நாட்டிலேயே அதிகபட்ச வெப்பநிலை ஜஹராவில் நேற்றைய தினம் 52 டிகிரி செல்சியஸை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் என்னுடைய வாகனத்தில் நேற்றைய தினம் 54 டிகிரி காட்டுனுச்சு. இது குருத்துபா பகுதியில் எடுத்தது பாருங்கள். அடுத்தபடியா குவைத்தோட தீயணைப்புத்துறை என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, எந்த ஒரு அவசர நிலையையும் சமாளிக்க 24 மணி நேரமும் முழுமையாக தயாராக உள்ளதாகவும், பெரிய அல்லது சிறிய புகார்களை பெற்று உடனடியாக அவற்றை கையாளவும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்தபடியா குவைத்தோட மின்சார அமைச்சகம் என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, இது நேற்றைய தினம் சொல்லியிருக்காங்க, சில விவசாய மற்றும் தொழில்துறை பகுதிகளின் சில பகுதிகளுக்கு மின்சாரத்தை துண்டிக்க வேண்டியிருக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதில் அப்துல்லா துறைமுகம், அதாவது அப்துல்லா போர்ட் இருக்குல்ல அந்த பகுதி, சுபான், சுலபியா, அல்ட்ராய், ஷுவைக், வஃப்ரா மற்றும் அப்தல்யா ஆகியவை அடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்தபடியா குவைத்தில் பாட்டில் குடிநீர் அதிக அளவில் கிடைக்கிறது. கவலைப்பட தேவையில்லை. கூட்டுறவு சங்கங்கள், இணைந்த சந்தைகள் மற்றும் கிடங்குகள் உள்ளிட்ட சில்லறை விற்பனை நிலையங்களில் பாட்டில் குடிநீர் அதிக அளவில் கிடைக்கிறது என்றும் விநியோக சங்கிலியில் பற்றாக்குறை அல்லது தடங்கல்கள் இல்லை என்றும் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் குடிமக்களுக்கும் குடியிருப்பாளர்களுக்கும் உறுதியளிக்கிறது. வணிக கட்டுப்பாட்டு குழுக்கள் தண்ணீர் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் ஓட்டம் கிடைக்கும் தன்மை மற்றும் நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்காக தினசரி அடிப்படையில் அவற்றின் கிடைக்கும் தன்மையை கண்காணித்து வருவதாக நாங்கள் உறுதியளிக்கிறோம் என தெரிவித்துள்ளனர். அடுத்தபடியா ஈரான் போரில் வெல்லவில்லை என்றும் காலம் தாழ்த்தும் முன் மீண்டும் பேச்சுவார்த்தைக்குள் நுழைய வேண்டும் என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்றைய முன்தினம் கூறினார். அவர்கள் ஒரு ஒப்பந்தம் செய்ய வேண்டும். அது இரு தரப்பினருக்கும் வேதனை அளிக்கிறது. ஆனால் ஈரான் இந்த போரில் வெற்றி பெறவில்லை என்று நான் கூறுவேன். மேலும் அவர்கள் பேச வேண்டும், தாமதமாவதற்கு முன் உடனடியாக பேச வேண்டும் என்று கனடாவில் நடைபெற்ற G7 மாநாட்டில் ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். They'd like to talk, but they should have done that before. I had 60 days and they had 60 days, and on the 61st day I said, we don't have a deal. They have to make a deal, and it's painful for both parties, but I'd say Iran is not winning this war, and they should talk, and they should talk immediately before it's too late. அடுத்தபடியா போலந்து விமான நிறுவனமான என்டர் ஏர் முழுக்க பெண் பணியாளர்களுடன் தனது முதல் விமான பயணத்தை வெற்றிகரமாக தரையிறக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக குவைத்தோட பொது போக்குவரத்து துறை என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, ஜூன் 16, 2020 திங்கட்கிழமை, அதாவது நேற்றைய முன்தினம் முதல் அதிகாலை 3 மணிக்கு முதல் சாலை பராமரிப்பு பணிகள் முடிந்ததும் தஹர் மற்றும் ஃபின்தாஸ் பகுதிகளிலிருந்து ஜஹரா பகுதியை நோக்கி வருபவர்களுக்கு 7வது ரிங் சாலை முழுமையாக திறக்கப்படும் எனவும்
பொது போக்குவரத்து துறையால் அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக இந்திய செய்தி பார்க்கலாம் வாங்க. இஸ்ரேல் ஈரான் மோதல் எதிரொலியாக இந்தியாவில் கச்சா எண்ணெய் இறக்குமதி பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி நாட்டில் பெட்ரோல் டீசல் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. அடுத்தபடியாக ஈரானில் சிக்கியுள்ள தங்களை விரைவில் மீட்குமாறு இந்திய மருத்துவ மாணவிகள் கோரிக்கை வைத்துள்ளன. இதன்படி இந்திய தூதரகம் வாயிலாக அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் விளக்கம் கொடுத்து. அடுத்ததாக ஹாங்காங்கில் இருந்து புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் போயிங் 787-8 ட்ரீம்லைனர் ரக விமானத்தில் நடுவானில் தொழில்நுட்ப கோளாறு கண்டுபிடிக்கப்பட்டதால் டெல்லி நோக்கி வந்து கொண்டிருந்த போது அவசரமாக மீண்டும் ஹாங்காங்கில் தரையிறக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக துபாய் விமான நிலையத்தில் ஏசி இயங்காமல் விமானம் சுமார் 5 மணி நேரமாக நின்றிருந்ததாக வீடியோ வெளியிட்டு பயணி புகார். அதாவது என்னென்னா, துபாயிலிருந்து ஜெய்ப்பூர் வந்த ஏர் இந்தியா விமானம். இதில் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகள் முதியவர்கள் கடும் பாதிப்புக்குள்ளானதாகவும் குற்றம் சாட்டிய நிலையில் வருத்தம் தெரிவித்தது ஏர் இந்தியா நிறுவனம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுக்கு பின்னாடி வரக்கூடிய வீடியோ பாருங்கள், உங்களுக்கே தெரியும். I'm really shocked to see the irresponsible behavior of this flight. I am actually shocked. मेरा बेटा जो 3 साल का है बेचारा पसीने में भीग चुका है. We are pushing the crew button, but none of the crew is coming. Again and again, everyone is pushing. Just look at the situation. Just look at the situation. हमने कम से कम सारे लोगों ने 100 से भी ज्यादा बार क्रू को बुलाया है, but none of the crew member is responsible enough to come here and speak towards us. Look at the situation. ये रात को 12-12:30 बजे की बात है. फ्लाइट का टाइम है 7 बजे और 7-7:15 की फ्लाइट से 12:30 बज चुके हैं. But there is just zero awareness of the things what is going on. अगर टेक्निकल इशू है तो you should be very responsible कि आप अपने पैसेंजर्स को परेशान मत करो. सबको आराम से एयरपोर्ट पे कराओ या फिर दूसरी फ्लाइट दो यार. ये क्या तरीका लगा रखा है आप? அடுத்தபடியாக ஈரானில் பார்த்தீங்கன்னா செய்தி வாசிச்சுட்டு இருக்கக்குள்ளேயே அந்த பில்டிங்கில் வந்து பாம்பு வெடிக்குது. எப்படி வெடிக்குதுங்கிறது பாருங்கள். சவுண்டை கம்மி பண்ணி போட்டிருக்காங்க, கொஞ்சம் பாருங்கள். அது அப்படி இதுக்கு முன்னாடி வரக்கூட வீடியோ பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. அடுத்தபடியாக ஈரானோட ஆர்மி மிசைல் லான்ச் பண்ணுறத வீடியோ எடுத்து வெளியிட்டிருக்காங்க, வாங்க பார்க்கலாம். அடுத்தபடியாக ஈரான் எல்லையை மூடி குடிமக்களை வெளியேற்றியது பாகிஸ்தான். கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்குமே மிக்க நன்றி. உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.